அதுக்கடுத்து ஓமின், அதாவது என்னன்னா ஓமின் ஷர்ரி மறுபடியும் அதே மாதிரி தான். அண்ட் ஃப்ரம், அதாவது இன்னும் எது எது தேங்கி விட்டு என்று கூறினால், சாரி அடுத்த வசனம் தானே பார்த்தோம். அடுத்து ஒமின் ஷர்ரி ஹாசிதின் என்று கூறினால் பொறாமை கொள்வார்கள் இல்லையா, அவர்களின் தீங்கிலிருந்தும். சரிங்களா? ஒமின் ஷர்ரி அப்படின்னா அண்ட் ஃப்ரம் யாருடைய ஃப்ரம் த ஈவில், யாருடைய ஈவில் அப்படின்னா அண்ட் ஃப்ரம் த ஈவில் ஹாசிதின் மீன்ஸ் பொறாமை கொள்ளக்கூடிய மக்கள், அதாவது என்வியர்னா பொறாமை கொள்ளக்கூடிய மக்கள், அவர்களின் தீங்கிலிருந்தும். இதானா போது ஹசத் என்றால் பொறாமை கொள்வார்கள் தெரியுமா, பொறாமை கொள்ளும் போது. அப்போ அந்த என்வீஸ் அப்படின்னா என்வீஸ் அப்படிங்கிறது, ஹசத அப்படின்னா அவன் பொறாமை கொண்டான் என்று அர்த்தம். அப்போ அவன் பொறாமை கொள்ளும் பொழுது அவனுடைய தீங்கிலிருந்தும், சரிங்களா, பொறாமை கொள்ளும் போது அந்த பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவன்ட்ட நம்ம அல்ஃபலக் சூறாவுடைய அர்த்தத்தை நம்ம ஓதும்போது இப்படி தான் இறைவன்ட்ட நம்ம துவா கேட்கணும். இப்போ இதோட முழு அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். குல் அவுது பிரபில் ஃபலக் அப்படின்னா, நபியே நீ கூறுவீராக வைகரையின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவீராக. சரிங்களா? மின் ஷர்ரிமா ஹலக் அப்படின்னா அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து. சரிங்களா? ஒமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப் அப்படின்னா இரவனுடைய இருளின், அதாவது பரவும் இருள் இருக்கு இல்லையா, அந்த இரளின் தீங்கை விட்டும் அது பரவி விடும்போது பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், மேலும் முடிச்சுக்களில் மந்திரித்து ஓதுவார்கள் இல்லையா, அந்த பெண்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ட்டு நம்மளை துவா கேட்க சொல்கிறான் அல்லாஹ். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் அவன் பொறாமை கொள்ளும் போது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதான் இதோட முழு அர்த்தமும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம டெய்லி நைட் நம்ம ஊதிட்டு நம்ம படுக்கணும். குல்லு வல்லா வஹத், குல்லு அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், அந்த 3 சூறாவும் நைட்டு படுக்கும்போது நம்ம ஓதிட்டு படுக்கணும். இது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதணும். நைட்டு ஊதிட்டு மேல்களெல்லாம் தடவிட்டு தான் நம்ம அதை படுக்கணும்னு ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோட ஃபுல் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். எல்லாருமே என்னென்னா அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்து இருக்கும் வீடியோஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.